ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன், எப்படி பேக் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துடலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளான உளுந்தங்கஞ்சி மாவு வச்சு உளுந்தங்கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கையோடவே பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி மாவு, கொஞ்சம் ராகி மாவு, ஹெல்த் மிக்ஸு எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இது ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஒரு ஹெல்த் மிக்ஸ் போட்டு ஏதாவது கஞ்சி மாதிரி காய்ச்சி குடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி நடுவுல ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரச்சனையே இருக்காது. பசங்க ரொம்ப நாளாவே நூடுல்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. சரி அத தான் இன்னைக்கு பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். நானும் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா, மைதா நூடுல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். சரி கொஞ்சம் ஹெல்த்தியா வாங்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இத வாங்கிட்டு வந்தது அப்படிதான் இருந்துச்சு. இத காலி பண்ணிட்டு அடுத்தது வேணா அத வாங்கிக்கலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன். நூடுல்ஸ ஒரு பக்கம் வேக வச்சு நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சமா ஆற வைக்கிறதுக்காண்டி கொஞ்சமா ஆயில் விட்டு லைட்டா ஆறவும் வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லைட்டா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா ஆற வச்சிருக்கிற நூடுல்ஸையும் போட்டுட்டு கொஞ்சம் சில்லி சாஸ், சோயா சாஸ், கொஞ்சமா பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுட்டு ஆரிகானோவையும் போட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தழை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான நூடுல்ஸும் ரெடி ஆயிரும். லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக் போல் எடுத்து ஸ்க்ராம்பிளும் பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு கிரேப்ஸ் இருந்துச்சு. சரி அப்படியே பேக் பண்ணிடலாம்னு நினச்சேன். பையன் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கேட்டிருந்தான். சரி அதையும் அடித்து ஜூஸ் பாட்டிலில் ஊற்றியாச்சு. கூடவே ஒரே ஒரு பப்பாளி பழம் இருந்துச்சு. அதை தான் பார்த்தீங்கன்னா எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். பசங்களுக்கு நூடுல்ஸ்னால் உயிர். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக சின்ன சின்ன பாக்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. அதையும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதுதான். நாளைக்கு லஞ்ச் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.